ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லுக்மான் ரசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து கருப்பு உளுந்து அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அரிசி அதுக்கு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 1/2 கப்புக்கு 1 செம்பு தண்ணி நான் ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஊற்றிக்கலாம் தேவைன்னா. எனக்கு அந்தளவுக்கு தண்ணி போதும். அதனால் நான் வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த வறுத்த உளுந்த மாவை நான் வந்து இதில் தண்ணி கலக்காமலேயே வந்து எடுத்து போட்டுட்டேன். நீங்கள் அப்படி போடாதீங்க. இதில் 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அதை கிண்டும் போது கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விட சரியாக இருக்கும். நான் இப்படி போடாதீங்க. இப்படி போடுறதுனால வந்து சரியாக இதாகாது. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு கிண்டுங்க. கெட்டியாகாமல் நல்லா வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த இப்போ நம்ம போட்டதுமே அப்படி போட்டாலும் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது எதோடையுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எல்லாமே இதாகிடும். மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா அந்த நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். கஞ்சி நல்லா கொதிக்கணும். நல்லா 1 செம்பு தண்ணி ஊற்றுனது 3/4 செம்பு அளவுக்கு நல்லா அது கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இது கொதித்து வர பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஏன்னா கல்லெல்லாம் இருக்கும். அதை வடிகட்டி எடுத்து நம்ம அதை திருப்பி இந்த இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும்போது அந்த கஞ்சிக்கு சரியான பக்குவமாக இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து 1/4 கப் ஸ்வீட் எடுத்து வச்சுருக்கேன். அந்தளவுக்கு போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தூக்கலாக வேணும்னு சில பேர் இருப்பாங்க. நாங்கள் வந்து 1/2 அளவுக்கு தான் சர்க்கரை சாப்பிடுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம். அதனால் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன் பாருங்களேன், அதையுமே இதில் போட்டுட்டேன். நான் மிக்சியில் போட்டு அந்த வறுத்த உளுந்து, வறுத்த அரிசி, ஏலக்காய் ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் போடும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நெஞ்சு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, நம்மள மாதிரி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கும் கொஞ்சோன்னு இறக்கி இது நல்லா கொதித்து இறக்கும்போது இறக்கிட்டு கொஞ்சோன்னு அதில் நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெய் விடும்போது. நமக்கு தேவைன்னா நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் 1 டீஸ்பூன் நெய் கலந்து கொடுப்பேன். நீங்களும் அது மாதிரி கலந்து கொடுத்துக்கினீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அந்த ஏலக்காய் ஃப்ளேவருமே நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க. நான் வந்து இது வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இது ஹெல்த்தியான ஐட்டமாக அதெல்லாமே நான் போடுவேன். சளி பிடிச்சா என்ன செய்கிறது, உடம்புக்கு எது ஹெல்த்தியானதோ, எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன ஹெல்த்தியாக சாப்பிடுவோமோ அது எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், இனிமேல் ஒவ்வொரு வீடியோவுமே போடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அதை தான் நான் டெய்லியுமே போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு சரியான டைமிங்க்கு வீடியோ என்னால் போட முடியல. அது மட்டும் கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரேன். அதனால் நான் ஏதாவது கொஞ்சம் இதாக பேசியிருந்தால் அதெல்லாம் இனிமேல் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பேசிக்கிறேன். இதே மாதிரி நான் இப்போ செஞ்சு கடைசியாக இறக்க போகும்போது தேங்காய் பூ போட்டு இறக்கிங்க. நல்லா கொதிச்சதும் இறக்கிங்க. 1 கொதி கொதிச்சாவே போதும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து என்ன செய்யலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அதை எடுத்து சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.